இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, புனித வாரத்தின் முதல் நாளாகிய இன்று குருத்து ஞாயிறாக சிறப்பிக்கின்றோம். இயேசு வெற்றி வீரராய் எருசலேமுக்குள் நுழைகிறார். வெற்றி வீரராகவா? அதை பின்னால் பார்ப்போம். ஆனால் சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் அங்கு அவரை ஆர்ப்பரிப்போடு வரவேற்கிறார்கள். ஒளிவ கிளைகளை கையிலேந்தி ஓசான்னா பாடுகிறார்கள். இந்த பாடுகிற கூட்டத்தையும் நடுவிலே வருகிற இயேசுவுடைய மனநிலையும் நம்முடைய சூழல்களோடு ஒப்பிட்டு சிந்திக்க உங்களை இன்று அன்போடு அழைக்கிறேன். இயேசுவுடைய சூழலை சிந்தித்து பாருங்களேன். சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் வெற்றி ஆர்ப்பரிப்போடு அவரை சூழ்ந்து நிற்கிறார்கள். ஆனால் அவருக்கு தெரியும், வாழ்விலே முக்கியமான தருணம் தனியாகத்தான் சந்திக்கப்பட வேண்டும், துணிச்சலோடு எதிர்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லி இயேசு செல்லுகிறார். சுற்றி இருக்கிறவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள், நான் இருக்கிறேன் என்று சீடர்கள் சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் அவர் வாழ்வின் தருணத்தை நோக்கி செல்லவில்லை. தன்னுடைய வாழ்வை தானே சந்திக்க, வாழ்வின் முக்கியமான தருணத்தை தானே எதிர்கொள்ள செல்லுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்விற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அருமையான ஒரு கருத்து. நிறைய நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம், இதோ நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை இன்னும் அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறார்கள், இதோ அவர் இதை செய் அதை செய் என்று சொல்லி வழிகாட்டுகிறார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் சொல்லுகிறார்கள், அதனால நாம் இதை செய்வோம் என்று சொல்லி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுற்றி இருக்கிறவர்கள் சொன்னாலும், சுற்றி இருக்கிறவர்கள் வழிகாட்டினாலும், சுற்றி இருக்கிறவர்கள் நம்பிக்கையை கொடுத்தாலும் வாழ்வை சந்திக்க வேண்டியது நீதான். உன்னுடைய துணிச்சலோடு, உன்னுடைய தைரியத்தோடு, கடவுள் மீது நம்பிக்கையோடு தனி ஆளாய் வாழ்வின் முக்கியமான தருணங்களை சந்திக்கத்தான் வேண்டும். நிறைய நேரங்களிலே இதை நாம் மறந்து போய்விடுகிறோம். தேர்வுகள், பந்தயங்கள் ஆகியவற்றை நினைத்து பாருங்களேன். தேர்வுகளிலே, முக்கியமாக அரசு பொது தேர்வுகளுக்காக தயாராகிற மாணவ மாணவிகளை நினைத்து பாருங்கள். என்னதான் பெரியவர்கள், பெற்றவர்கள் கூடவே இருந்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்தாலும் எழுத வேண்டியது அந்த மாணவனோ அந்த மாணவியோ தான். சந்திக்க வேண்டியது தனியாகத்தான். சென்ற வாரத்திலே பீகாரிலே நடந்ததை போல சோற்றின் மீது ஏறி ஜன்னலில் இருந்து கொண்டு பிட்டு பேப்பர்களை வீசினாலும் எழுத வேண்டியது அந்த மாணவன் அல்லது அந்த மாணவியின் கடமை. ஆம், நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் சந்திக்க வேண்டியது அவர்கள் ஒவ்வொருவருடைய கடமை. ஒவ்வொருவருமே வாழ்க்கையிலே ஒரு சில தருணங்களில் தனியாக சந்திக்கத்தான் வேண்டும். பந்தயங்கள் நடக்கிறது, நான் நாக்க வெட்டிட்டு கடவுளுக்கு பலி கொடுக்கிறேன், பந்தயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நாக்குப்பறி போனாலும் கூட திறமை இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். எல்லாமே தனித்தனியாக சந்திக்க வேண்டிய, நிரூபிக்க வேண்டிய தருணங்கள். நான் இருக்கிறேன் என்று உற்சாகப்படுத்த பலர் இருந்தாலும், நீ இப்படி செய் அப்படி செய் என்று அறிவுறுத்த பலர் இருந்தாலும், சந்திக்க வேண்டியது, துணிச்சலோடு சந்திக்க வேண்டியது ஒவ்வொருவருமே வாழ்வின் தருணங்களிலே தனியாக தைரியமாக போராட துணிச்சலாயிருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாம் செய்தியாக பெறுகிறோம். ஐயோ, அப்ப எல்லாருமே எனக்கு நிறைய பாராட்டுதல் சொன்னாங்களே, அப்ப எல்லாருமே என்ன உற்சாகப்படுத்தினாங்களே, இப்ப அவங்கெல்லாம் எங்க என்று சொல்லி வாழ்வின் முக்கியமான தருணங்களிலே திரும்பி பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. முட்டி மோதி போராடு. துணிச்சலை நீதான் எதிர்கொள்ள வேண்டிய சூழல், தருணம் இது என்று இயேசு சொல்லுகிறார்.
நிறைய நேரங்களிலே நாம் இது போன்ற சூழல்களில் யாருமே எனக்கு இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போகிறோம். அல்லது இதோ என்னை சுற்றியிருந்தவர்கள் எல்லாம் எங்கே என்று புலம்பி தீர்க்கிறோம். வாழ்வின் முக்கியமான தருணத்தை தனியா எதிர்கொள்ள பயப்படுகிறோம். அஞ்சி விலகி ஓட பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுவது, துணிந்து நில். வாழ்வின் முக்கியமான தருணங்களை நீ தனியாகத்தான் சந்திக்க வேண்டும். சவால்களாக இருக்கலாம், போராட்டங்களாக இருக்கலாம், முக்கியமான முடிவுகளாக இருக்கலாம். எல்லாம் வாழ்விலே தனித்தனியாக அவரவர் பொறுப்பிலே சந்திக்க வேண்டும். முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிற இயேசு இதோ புனித வாரத்திற்குள் நுழைகிறார். அதற்கு பின்னாலே எத்தனையோ போராட்டங்கள் காத்து கொண்டுதான் இருக்கின்றன. தெரியும் அவருக்கு, சுற்றி இருக்கிற கைதட்டுகிற இதோ வெற்றி ஓசன்னா என்று பாடுகிற கூட்டம் எல்லாம் கூட வரப்போவதில்லை என்று நமக்கும் தெரிந்திருக்கத்தான் வேண்டும். நம்மை உற்சாகப்படுத்துகிற வழிகாட்டுகிறவர் எல்லாம் கூட வரப்போவதில்லை. நாம் இன்னும் துணிச்சலோடு இவர்கள் கொடுக்கிற உற்சாகத்தோடு தொடர்ந்து செல்வோம். இதை ஒரு பாடமாக, வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கையோட முக்கியமான தருணங்கள்ல தனியாத்தான் போராடணும், புலம்பிட்டு இருக்க வேண்டாம். புறப்படுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.